பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே உங்கள் யாவரையும் இந்த கால வேளையில் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை சங்கீதம் 9வது அதிகாரம் 10வது வசனம். கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பி இருப்பார்கள். எனக்கு அன்பானவர்களே, தாவீது சொல்லும் வார்த்தையை கவனியுங்கள். அவன் சொல்லுகிறான், உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறது இல்லை. பிரைஸ் தி லார்ட். இந்த கால வேளையில் கர்த்தரை தேடக்கூடியவர்களாய் நீங்கள் இருப்பீங்க அப்படின்னா, எந்த காரியத்திற்காக நீங்கள் ஆண்டவரை தேடுகிறீர்களோ ஆண்டவர் அந்த காரியத்தில் உங்களுக்கு உதவி செய்யக்கூடியவராயிருக்கிறார். சங்கீதம் 91வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கும்போது, அவன் என்னிடத்தில் வாஞ்சையாயிருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் என்று வேதம் சொல்லுகிறது. என்னிடத்தில் வாஞ்சையாயிருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். தேவன் எனக்கு இந்த காரியத்தில் உதவி செய்வார் என்று நீங்கள் நம்பும்போது, அவரை சார்ந்திருக்கும் பொழுது, வேதம் சொல்லுகிறது, நான் அவர்களை விடுவிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். 2 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 8, 9 ஆகிய வசனத்தை வாசிக்கும்போது, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிற வார்த்தையை கவனியுங்கள். அவர் சொல்லுகிறார், ஆசியாவில் எங்களுக்கு நேரிட்ட உபத்திரவத்தை நீங்கள் அறியாதிருக்க எங்களுக்கு மனதில்லை. என்னவெனில், பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்றுப்போகத்தக்கதாக எங்கள் பலத்திற்கு மிஞ்சின அதிக பாரமான வருத்தம் எங்களுக்கு உண்டாயிற்று. எனக்கு அன்பானவர்களே, அவர் சொல்லுகிறான், இனி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு இல்லை. எங்கள் பலத்திற்கு மிஞ்சின பாரமும் வருத்தமும் எங்களுக்கு உண்டாயிருந்தது. ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாங்கள் எங்கள் மேலே நம்பிக்கையாக இராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையாக இருக்கத்தக்க மரணம் வருமென்றும் நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயத்திருந்தோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அப்படிப்பட்ட மரணத்திலிருந்து அவர் எங்களை தப்புவித்தார். ஹல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, எங்கள் மேலே நாங்கள் நம்பிக்கை வைக்காமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கை வைத்தோம். இந்த கால வேளையில் நீங்கள் யார் மேலே நம்பிக்கை வைக்கிறீங்க? அநேக நேரத்தில் உங்கள் மேலே நீங்கள் நம்பிக்கை வைக்கிறதுனால தான் அந்த காரியத்தில் நீங்கள் ஜெயத்தை பார்க்க முடிகிறதில்ல. பாருங்கள், இந்த கால வேளையில் ஆண்டவர் மேலே நம்பிக்கை வைங்க. அவர் மரித்தோரை எழுப்புகிற தேவன். அவர் சொல்லுகிறார், மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நாங்கள் நம்பிக்கை வைத்தோம். நாங்கள் நம்பிக்கை வைத்ததுனால எங்களுடைய மரணத்திலிருந்து எங்களை அவர் தப்புவித்தார். இந்த கால வேளையில் தேவன் மேலே வைக்கிற நம்பிக்கை
நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, அவர் இந்த கால வேளையில் உங்களை விடுவிக்க வல்லவராயிருக்கிறார். ஜெபிப்போமா? பரலோக பிதாவே, இந்த கால வேளையில் வாஞ்சியோடு உம்முடைய சமூகத்தில் கடந்து வந்திருக்கிற, உம்மை தேடுகிற ஒவ்வொருவருடைய காரியத்திலேயும் கர்த்தர் அற்புதத்தை செய்யும். எந்த காரியத்தை குறித்து கலங்கி நிற்கிறார்களோ அந்த காரியத்தில் ஒரு விடுதலையை காண கர்த்தர் உதவி செய்யும். எங்களை மீட்டு விடும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.